கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இந்த நாளில் அநேக ஜனங்கள் யார் மீது நம்பிக்கை வைக்கணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இதோட தலைப்பு என்னன்னா, உங்கள் நம்பிக்கையை எவைகள் மீது வைத்திருக்கிறீர்கள். இன்றைக்கி அநேக ஜனங்கள் பாருங்கள், கணவர் மனைவியை நம்புகிறாங்க, மனைவி கணவரை நம்புகிறாங்க, 2 பேர் சேர்ந்து பிள்ளைகளை நம்புகிறாங்க, உறவினர்களை நம்புகிறாங்க, சொந்த பந்தங்களை நம்புகிறாங்க, தங்கள் வேலையை நம்புகிறாங்க. ஆனால் அது எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். அது நிரந்தரமற்றது, அது நிரந்தரம் இல்லாதது. ஆனால் நம்முடைய வேதத்தின்படி, தேவ திட்டத்தின்படி, தேவ ஆவியானவர் உங்கள் எதெல்லாம் நம்பக்கூடாதுன்னு ஒரு 3 காரியங்களை சொல்கிறாரு. யாரை நம்ப வேண்டும் என்று ஒரு காரியத்தை தேவன் நம்மளுக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, இன்னைக்கு அநேக ஜனங்கள், இன்னைக்கு நம்முடைய வேதத்தின் மைய பகுதி என்னன்னு கேட்டிங்களாக்க, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் பெரிய பெரிய வீடுகளை கட்ட வேண்டும், பெரிய பெரிய நிலங்களை வாங்க வேண்டும், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்களை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி முதலாவது என்ன சொல்கிறாங்க, வீட்டின் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. வீடுகள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. யோபுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. பூமியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சியால் அரிக்கப்படுகள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? இந்த நாட்கள் அநேக ஜனங்கள் பல லட்சங்களை கொடுத்து, பல கோடிகளை கொடுத்து இடம் வாங்கி வீடு கட்டி அதில் நல்ல அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாம் செய்து வீடுகளை கட்டுகிறார்கள். அது நிரந்தரமா? இல்லைங்க. கடந்த நாட்களில் நீங்கள் செய்தித்தாள்லையும் சரி, டிவி நிகழ்ச்சிகளிலும் சரி நீங்கள் பார்த்துருக்கலாம். உக்ரைன் ரஷ்யா போரில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகள் அப்படியே சரிந்து விழுகிறது. இஸ்ரேல் பாலஸ்தீனா போர்களில் பார்க்கும் பொழுது அந்த பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகளில் வீடுகள் சரிந்து விழுகிறது. சீனா லெபனான் போர் புரியும் பொழுது பல பல மாடிகள் தரைமட்டமாக்கப்பட்டன. அப்போ அவங்களுடைய நம்பிக்கை என்ன? அவங்களுடைய வீடு தான் அவங்க நம்பிக்கையா? அவங்களுடைய அந்த வீடுகளில் நம்பிக்கை வச்சதெல்லாம் தரமட்டமாகி போயிட்டு. இன்றைய நாட்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களும் தேவனை இன்னைக்கு அநேகர் நம்பல. அவங்க தங்களுடைய வீடுகளை தான் நம்புகிறாங்க. அது புழுதி, அது மண், அது ஒன்றுத்துக்கு உதவாது. இன்னைக்கு பார்த்தீங்களாக்கும் நீங்கள் நானும் முதலாவதாக வீடுகள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வீண் எண்ணம் அற்று போய் அவருடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்குமா. பாருங்க, பெரிய அரண்மனை தான். அந்த அரண்மனையில் சிலந்தி ஒரு மூலையில் வீடு கட்டும். ஆனால் அது வீடு அழகாகத்தான் இருக்கும். அழகாக அது வீடு கட்டும் பொழுது ஒரு சிலந்தி பூச்சி அழகாக இருக்கும், வரி வரியாக ரவுண்ட் ரவுண்டாக டிசைனாக இருக்கும். ஆனால் அது நிரந்தரம் இல்லாதது, அது அழிந்து போகக்கூடியது. அது லேசாக ஒரு காற்று வேகமாக பட்ட உடனே அது இல்லாமல் போய்விடும். இன்றைக்கி அநேக ஜனங்கள் வீடுகள் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. அந்த வீட்டில் டிசைன் பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில் மதிப்புள்ள வீடுகளை கட்டி அதில் அவங்க குடியில்லாமல் போகிறார். அதுதான் வருத்தம் அளிக்கிறது. இந்தியாவில் கோடீஸ்வரரான ஒருவர் தன்னுடைய மகனுக்கு 650 கோடியில் வீடு கட்டி வச்சிருக்கிறாரு. 650 கோடியில் வீடு கட்டி வச்சிருக்கிறாரு. இந்த வீடு நிரந்தரமாக இருக்க முடியாது. நம்மளுக்கு அது நிரந்தரமும் கிடையாது. அந்த கோடி பெறுகிற மதிப்பு நாம் இல்லை. ஆனால் நம்முடைய வேதத்தில் விவரமாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் வீடுகள் மீது நம்பிக்கை வைக்காதீங்க முதலாவதாக. 2வதாக பொருள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. யோபு பக்தன் அப்படியே எழுதுகிறார். 27:8 வசனத்தில், மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவன் நம்பிக்கை என்ன? இன்னைக்கு பாருங்க, அநேகர் பொருள் ஆசை, பொருள் டிசைனாக புது புது விதமான நாற்காலிகள், மேஜைகள், பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், எல்இடி, எல்சிடி இப்படி சொல்லி பலதரப்பட்ட பொருட்களை அவங்க கண் கவர்றதெல்லாம் வாங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது நிரந்தரமா? அதுவும் நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு மொபைல் ஃபோன் கிட்டத்தட்ட லட்சங்களுக்கு மேலாக
50,000, 80,000, லட்சம், 2 லட்சம் அப்படி பொருள் வாங்கி அனுபவத்தை கொண்டு வர்றாங்க. அது நிரந்தரத்தை கொடுக்குமா? நிம்மதியை கொடுக்குமா? கிடையாது. அது மாத்திரமா, வண்டி வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு R15 வண்டி வாங்கி அது 2.5 லட்சம் 2.25 லட்சம் சொல்லிட்டு வண்டிகளை வாங்குறாங்க. அது நிரந்தரமானதா? கிடையாது. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் அந்த R15 வண்டியை வாங்கி அநேகர் மரித்து போயிட்டாங்க சாலை விபத்துனால. எதற்காக சொல்லுகிறேன்? பொருள் மீது நம்பிக்கை நம்ம வைக்கக்கூடாது. அதெல்லாம் நிரந்தரம் இல்லாதது. நிரந்தரமானவங்க மேல நீங்கள் நானும் நம்பிக்கை வச்சோம்னா அந்த நம்பிக்கை ஒரு நாள் அசைக்கப்படாது, அசைக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் பொருள் இன்னைக்கு பார்த்தீங்களாக்க கிராம பகுதிகளில், டவுன் பகுதிகளில் சிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குழுவாக சேர்த்து பணத்தை மாதம் 500 ரூபாய் கட்டுங்க, மாதம் 1000 ரூபாய் கட்டுங்க, மாதம் 2000 ரூபாய் கட்டுங்கன்னு சொல்லி குழு மூலியமாய் பண்டுகளை நீங்கள் 1 லட்சம் கட்டினீங்களாக்க உங்களுக்கு 3 மாதம் கழிச்சு அதை நாங்கள் 2 லட்சமாக தர்றோம்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு பொருள் ஆசைனால பணத்தினால் அப்படியே ஏமாற்றிக்கிட்டு வர்றாங்க. கடைசியில் அதனோட முடிவு என்ன? ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. எங்கள் ஊருக்கு அருகாமையில் ஒரு பெரிய நிறுவனம் இவ்வளோ பணம் போட்டிங்களாக்க இவ்வளோ பணத்தை நாங்கள் தரேன்னு சொன்னாங்க. அதோட முடிவு என்ன? அநேகர் தற்கொலைக்கு நேராக போயிட்டாங்க. பொருள் மீது, பணத்தின் மீது ஆசை. இதிலிருந்து நீங்கள் நானும் விலக்கி காக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை சொல்லுகிறார். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அது அவனுக்கு ஜீவன் அல்ல அப்படின்னு எழுதுகிறார். நம்முடைய ஆண்டவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன சத்தியம் இன்றைக்கு உண்மையாய் காணப்படுகிறது. நம்ம இன்னைக்கு அநேக ஜனங்கள் நான் சொன்னது மாதிரி வீடு கட்டி அழகா டிசைனாக வரையினாங்க. அதில் நம்ம நம்பிக்கையை வைக்கக்கூடாது. பொருளாசையினால் நம்பிக்கை, நிறைய பொருளை சம்பாரித்து சேர்த்து வச்சு அவங்க அனுபவிக்க முடியாமல் போகிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தெரியும். அவர் அதிகாலையிலே அவருடைய டியூட்டிக்கு போயிடுவார். பிள்ளை குட்டியெல்லாம் தூங்கின உடனே தான் மறுபடியும் டியூட்டியை முடித்து வருவார். பிள்ளை குட்டியெல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாலே டியூட்டிக்கு போயிடுவார். இதனால் அவர் சேர்த்து வச்ச பொருள், எத்தனை பொருள் வீணாகினது, எவ்வளவு அவர் வட்டி கட்டினார், தவணை கட்டினார், தன்னுடைய நிம்மதி இழந்த சூழ்நிலையில் இன்றைக்கு காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் அப்படி செய்யக்கூடாது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு எது செஞ்சாலும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடப்பார். நீங்கள் நினைக்கலாம், ஐயா தம்பி பாஸ்டர், எனக்கு ஒரு வீடு இல்லையே தங்குவதற்கு, ஒரு நிலம் இல்லையே இருப்பதற்கு, வீடு கட்டுவதற்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற நேரம் வரும் பொழுது அந்த நேரத்தில் உங்களுக்கு அழகான ஒரு நிலத்தை தருவார், ஒரு வீட்டை தருவார், உங்களுக்கு வாழ தேவையான வசதிகளை கர்த்தர் செய்து கொடுப்பார். என் ஆண்டவரை நம்புங்க. என் ஆண்டவரை நம்பினவங்களை ஆண்டவர் இதுவரைக்கும் யாரையும் கைவிடலை. ஏன் அழுகிறீங்க? ஏன் புலம்புறீங்க? ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்க? ஏன் உங்களுடைய அந்த வேதனைகளை மனுஷரிடத்துல போய் சொல்றீங்க? தேவனிடத்துல சொல்லி பாருங்க. மனுஷரிடத்துல சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு மனுஷரிடத்துல சொன்னீங்கன்னா அவங்க அப்படியே சொல்லி நம்முடைய மன குமுறல்களையும் மன வேதனைகளையும் அநேகம் பேருக்கு சொல்லி பரப்பி விடுவார்கள். ஆனால் நீங்கள் தேவன் ஒருவரிடம் சொல்லுங்கள், அவர் யாரிடமும் சொல்ல மாட்டார். நான் சொன்ன காரியத்தை மற்ற யாரிடமும் தேவன் சொல்லாத ஒரு மனிதர். ஆனால் மனுஷர்கள் அப்படி கிடையாது. சிறுசை பெருசா ஊதி, சின்ன விஷயத்தை பெருசா காமிச்சு தங்கள் அப்படி காட்டிக்கொள்ளுவார்கள். நம்முடைய மனிதர்கள் வேதனைப்படுத்தக்கூடியவர்கள், காயப்படுத்தக்கூடியவர்கள், நம்மளை நோஸ்கட் பண்ணக்கூடியவர்கள். நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. மூன்றாவதாக, நீங்களும் நானும் பொன் தங்கம் மீது இன்னைக்கு அநேக ஜனங்கள் சம்பாரிச்சு நகை வாங்கணும், பிள்ளைய பத்திரிக்கேன், பொம்பளை பிள்ளைய பத்திரிக்கேன், என் பேர பிள்ளைய பத்திரிக்கைன்னு இவங்களுடைய மன நிம்மதியை இழந்துடுறாங்க. நீங்கள் நானும் நம்பிக்கையை எதன் மீது வைக்கக்கூடாது? வீடுன்னு வீட்டு மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. ரெண்டாவதாக, பொருள் ஆசையினால பொருள் வாங்கணும்னு பொருள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. மூன்றாவதாக, தங்கம், வைரம், வைடூரியம், ரத்தின கற்கள் சொல்லிட்டு இதை வாங்கணுமேன்னு சொல்லிட்டு
அந்த நம்பிக்கையை வச்சுட்டு நீங்கள் எல்லாம் வாங்கிடுவீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு இரவு பகலாக முழிச்சு அதெல்லாம் வாங்கிடுவீங்க. அனுபவிக்க முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவரை நம்புங்க. உங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது என்று நம்முடைய வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனால நீங்கள் கலங்காதிருங்க. ஏன் குமுறுறீங்க? ஏன் கத்துறீங்க? ஏன் கதறீங்க? இதனால் இந்த பொருளை தேடி தேடி இந்த வீடு கட்டணும் தேடி தேடி இந்த தங்கம் சேர்க்கணும் சொல்லிட்டு நேற்றைய தங்கத்தின் மதிப்பு விலை 59,000 ரூபாய் தாண்டி விட்டது. எவ்வளவு ரூபா தாண்டுனா என்னங்க? ஆண்டவர் நம்மளுக்கு சொக்க தங்கமாக இருக்கிறார். ஆமென். அவரை நம்பினவங்களை அவர் நம்மளை அழகுபடுத்துகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறவர், அள்ளி கொடுக்கிறவர். மனிதர்கள் அளந்து கொடுப்பாங்க, ஆனால் நம்முடைய ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஏதோ ஒரு வழியில் தேவன் நம்மளுக்கு நன்மையான காரியங்களை செய்வார். ஆனால் இன்னைக்கு பாருங்க, யோபு சொல்லுகிறார் 31வது அதிகாரம் 24வது வசனத்தில், நான் பொன்னின் மேல் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று சொன்னேன். தங்கம், பொண்ணு இதெல்லாம் ஒரு நாள் நம்மளை கைவிட்டு விடும். வைரம் நம்மளை கைவிட்டு விடும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். இன்னைக்கு அநேக ஜனங்கள் உழைச்சு 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 ஓடா போயிடுறாங்க. தங்களுடைய சரீரத்தை பார்க்க முடியலை. அவங்க பாருங்க, எல்லாமே சேர்த்து வச்சிடுறாங்க, அனுபவிக்க முடியலை. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நம்பிக்கை யார் மீது வைத்திருக்கிறீர்கள் அல்லது எவைகள் மீது வைத்திருக்கிறீர்கள்? நம்பிக்கையை நான் இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார் 6:17 வசனத்தில், 1 தீமோத்தேயு 6:17 எழுதுகிறார், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். நம்ம நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. அப்போ நம்ம யார் மீது நம்பிக்கை வைக்க? நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் நீங்கள் வீடு மீது நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்றீங்க, பொருள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்றீங்க, பொன்னின் மீது தங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்றீங்க. யார் மீது நம்பிக்கை வைக்கணும்? இப்போ வாங்க கேள்விக்கு. கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, வண்டி ஓட்டிக்கிட்டே கேட்குறீங்க அந்த வார்த்தை எப்படி சொல்கிறாரு அப்படின்னு. வேலை பார்த்துக்கிட்டே ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. வீட்டில் உட்காந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தையை. இந்த வார்த்தை உங்களுக்குரியது. இந்த வார்த்தைக்காக நீங்களும் நானும், இது கர்த்தருடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை கிடையாது, நான் சொன்னதல்ல, நான் சுயமாய் சொன்னதல்ல, இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நீங்கள் உண்மையாக செவி கொடுத்தால் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய வீடு தருவார், பொருள் தருவார், தங்கம் தருவார். ஆனால் அதில் ஒரு ஆண்டவர் ஒரு ஆப்ஷன் வைக்கிறாரு, நீங்கள் என்னை நம்பிக்கையாக இருக்கணும், என் மீது நீங்கள் நம்பிக்கையை வைக்கணும் அப்படின்ட்டு சங்கீதம் 37:5 சொல்லியிருக்கிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எப்படி ஒரு நல்ல தெய்வம் பாருங்க. இன்னைக்கு அநேக மனிதர்களும் அப்படி சொல்ல முடியாது. மனிதர் சொல்லுவாங்க, நான் கடைசி முடிய உங்க கூட இருக்கேன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு நம்மளை விட்டுட்டு விலகி போயிடுவாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. யாரெல்லாம் கூட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு விலகி போனாங்களோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி வருகிறார். அவங்கவுங்க வயசை இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, உங்கள் வயதுகளை கணக்கு பண்ணி பாருங்கள். 20 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், 60 இருக்கலாம், 40 இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வயதுக்கு ஏற்ற வளர்ச்சியை கர்த்தர் கொடுத்து அவர் மீது நம்பிக்கை வைங்க. அவரே காரியத்தை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்க, அவரே உங்கள் காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை நீங்கள் நம்புங்க, அதனால நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டீங்களோ இந்த வார்த்தை உங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டட்டும், சந்தோஷத்தை கொண்டு வரட்டும், உங்கள் வீட்டுக்கு ஒரு நன்மையை கொண்டு வரட்டும். இந்த வார்த்தையை ஏன் நான் இப்படி சொல்கிறேன், உறுதியாக சொல்லுகிறேன்னா, நாங்கள் ஆண்டவரை நம்பினதுனால தான் கர்த்தர் எங்களை இப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்களும் நம்புங்க, கர்த்தரால் உயர்த்தப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
என்ன ஒரு சூழ்நிலைனாலும் நம்முடைய வருகையில் வீடு இருக்காது, பொருள் இருக்காது, தங்கம் இருக்காது. ஆனால் நம்ம ஆண்டவர் இருப்பார். ஆமென். நாம் இருப்போம். கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை அசையாத நம்பிக்கையாய் அதிலே நாம் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதித்து தேவநாமத்தை உயர்த்துவோம். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. அவருடைய நம்பிக்கை அழிந்து போகிற வீட்டின் மேல் இருக்கக்கூடாது. அவருடைய நம்பிக்கை அழிந்து போகிற பொருள் மீது இருக்கக்கூடாது. அவருடைய நம்பிக்கை தங்கத்தின் மீதும் பொன்னின் மீது இருக்கக்கூடாது. இயேசுவை நம்பட்டும், இயேசுவின் மீது நம்பட்டும், இயேசுடைய வார்த்தையை நம்பட்டும். தேவநாமம் அவர்களை கொண்டு மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. நன்றி.